ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் மகா ஒரு வாரத்திலே கிளம்ப போகிறா அப்படின்னு நினச்ச சூர்யா மகாவோட மனசை எப்படியாவது மாற்றணும், மகா இங்கேருந்து கிளம்பக்கூடாது, மகாவை நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கிறாரு மகாவை. மகாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி தரார். அது மட்டும் இல்லாமல் மகாவோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் எல்லாத்தையும் gift மாதிரி வாங்குறாரு. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு சர்ப்ரைஸாக எங்கேயோ கூட்டிகிட்டு போக மகாவும் எங்கெங்க இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வா மகா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருக்குமே வந்து gift வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, மாப்பிள்ளை இப்படி மாறிட்டாரே அப்படின்னு நினச்சி கோடீஸ்வரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படாங்க. சூர்யாவை பார்த்து நன்றி சொல்ல, என்ன மகா என்கிட்ட போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க இத்தனை நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க சூர்யா கிட்ட. கண்டிப்பாக இந்த கிஃப்ட்லாம் நான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறத கேட்ட சூர்யா மனசுக்குள்ளே என்ன இவ திரும்ப ஊருக்கு போகிறதுலே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நினச்சி கவலைப்படுறது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா கிட்ட போய் பேசும்போது ஸ்வேதாவும் சூர்யாவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சூர்யா, எதுக்காக நீ இப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, மகாவனை ஏற்றுக்கோ, அவள் கூட ஏற்றுக்கிட்டு வாழப்பாரு, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், நீ மகாவை லைஃப்பில் மிஸ் பண்ணிடாத, உடனடியாக உன்னோட காதலை போய் மகா கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. என்னால் சொல்ல முடியலையே ஸ்வேதா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்க, நீ தான் சொல்லி ஆகணும், கண்டிப்பாக அப்போ தான் நீ மகாவை வந்து மிஸ் பண்ணாமல் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸ்வேதா. சூர்யா கிட்டேருந்து ரொம்பவே சேஞ்சஸ் தெரியவே இதை பார்த்து சந்தோஷப்படுற மகா என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. பக்கம் சூர்யா வந்து குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ஒரு பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு மகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாழ முடியல. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யா உங்ககிட்ட காதலை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. பார்ட்டியில் மகா கிட்ட தன்னோட காதலை வந்து சொல்கிறாரா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.